வணக்கம் ராமச்சந்திரன். இப்போ ஆர்கே நகர்ல எந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது? தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? ரேவதி, ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்துள்ளதால் சுயேட்சை வேட்பாளர்கள் தங்கள் முகத்தில் கரியை பூசிக்கொண்டு தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். நாம இங்கே நிற்கக்கூடிய பகுதியில் தண்டையார்பேட்டையில் தேர்தல் அலுவலகம் செயல்படுகிறது. அந்த தேர்தல் அலுவலகத்துக்கு முன்பாக 3 சுயேட்சை வேட்பாளர்கள், ஒரு பெண் உட்பட 3 சுயேட்சை வேட்பாளர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் தங்கள் முகம் முழுவதுமாக கரியை பூசிக்கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். அவர்களிடம் நேரடியாக நாமளே கேட்போம். ஐயா, நீங்கள் வணக்கம். இன்னைக்கு முகத்தில் கரியை பூசுக்கான காரணம் என்னங்கய்யா? எல்லாருக்கும் வணக்கம். திடீரென்று நேற்று இந்திய தேர்தல் ஆணையம் திடீரென்று ராத்திரி ரத்து என்று அறிவித்தார்கள். இந்த ரத்தை கேட்டவுடன் நான் ஒரு வேட்பாளராக, சாதாரண வேட்பாளர் நாங்கள்லாம், எங்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது, நெஞ்சுவலில் கூட ஏற்பட்டது நேற்று இரவு. அதை கேட்ட உடனே நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணதிலிருந்து நேற்று வரையும் தொடர்ந்து 20-21 நாளாக பிரச்சாரம் செய்கின்றோம். இன்று மாலை முடிப்பதற்காக இன்று மாலை 5 மணி வரைக்கும் எனக்கு வாகன பிரச்சார அனுமதி இருக்கிறது. அதற்காக நாங்கள் நேற்று தயாராக, இன்றை வருவதற்காக தயாராக இருந்தோம். நேற்று இந்த செய்தியை கேட்ட உடனே மன உளைச்சல், நெஞ்சு வலி ஏற்பட்டு இன்றைக்கும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நாங்கள் 21 நாள் உழைத்து விட்டு இன்றைக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவு சக்தியிலே இன்று இங்கு வந்திருக்கின்றோம். இல்லை, முகத்தில் கரியை பூசுவதற்கான காரணம் இந்திய தேர்தல் ஆணையம் எங்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் முகத்திலே கரியை பூசிவிட்டது. சுயேட்சை வேட்பாளர்கள் முகத்திலே கரியை பூசிவிட்டது இந்திய தேர்தல் ஆணையம். ஏனென்று சொன்னால் இந்த ஆர்கே நகர் தொகுதியிலே எந்தெந்த வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பாகம் வரிசையாக பணம் பட்டுவாடா செய்தது என்பதை தேர்தல் ஆணையத்திடம் அதனுடைய ரெக்கார்டு உள்ளது. அந்த ரெக்கார்டு உள்ளபடி அந்த தேர்தல் ஆணையத்திலே எத்தனை பேர்கள் பணம் பட்டுவாடா செய்தார் என்பது அவர்களுக்கு தெரியும், நன்கு தெரியும். அவர்களை உடனடியாக தகுதி நீக்கம் செய்துவிட்டு இங்கு ஆர்கே நகர் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலே மீண்டும் தொடரும், இதே மாதிரி தொடரும். ஏன் மற்றொரு வேட்பாளர் நம்ம அவரை கேட்போம். ஐயா வணக்கம். நீங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுற காரணம் என்னங்கய்யா? உங்களுக்கு இந்த தேர்தல் ரத்துனால என்ன மாதிரி பாதிப்பு உருவாக்கி இருக்குது? பாதிப்புன்னா, நான் சுயேட்சை வேட்பாளரை போட்டி போடுறேன். என் பேர் சக்கரவர்த்தி. கிட்டத்தட்ட 1 மாசமா அங்கே வேலை மக்களாக சந்திச்சு மக்களோட நடக்கக்கூடிய கொடுமையெல்லாம் எடுத்து சொல்லி இப்போ தான் நாங்கள் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு இருக்க நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கின்ற ஒரு அவல நிலைகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லி மக்களை பார்க்குற கூட எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. வெறும் 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 நாள் டைமில் நாங்கள் எவ்வளோ பேரை பார்க்க முடியும், என்ன பண்ண முடியும்? மொத்தம் 62 பேர் கேண்டிடேட்டு. 62 பேரில் எத்தனை பேர் தப்பு பண்ணாங்க? ஒரு ஆள் தப்பு பண்ணதுக்காண்டி எல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லாம் எலெக்ஷனை கேன்சல் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ எலெக்ஷன் கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? பணப்பட்டுவாடான்றாங்க. இந்த பணப்பட்டுவாடாத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆதாரம் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க. இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, ரூலிங் பார்ட்டிக்காரங்க பண்ணுறாங்க, வைக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்களுக்கு தகுதி இடைநீக்கம் பண்ணுங்கள். அவங்க ஒரு ஆளை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் எலெக்ஷன் வைங்க. அதெல்லாம் விட்டு ஒட்டுமொத்த எலெக்ஷனை கேன்சல் சொன்னாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நிச்சயமாக மற்றொரு பெண் வேட்பாளர் மேடம் இருக்கு, அவரை கேட்போம். அம்மா வணக்கம். உங்களுக்கு இந்த தேர்தல் ரத்துனால என்ன மாதிரியான பாதிப்பு உருவாக்கி இருக்குது? நாங்கள் இன்னைக்கு நான் சுயேட்சை வேட்பாளர் பி புவனேஸ்வரி. நான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நைட்டு தேர்தல் ரத்து பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. நாங்கள் இதுக்கான தேர்தலை நாமினேஷன் பண்ணுறதுன்னு இந்த 21 நாளாக்கா உழைச்சிருக்கோம். பிரச்சாரங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வாக்காளர்கிட்ட நிறைய சேருது. இது ஒருத்தன் இன்னைக்கு குற்றம் செஞ்சிருக்காங்க, குற்றம் செஞ்சா ப்ரூஃப் இருக்கு, அவங்கள மட்டும் குற்றவாளி தகுதி நீக்கம் செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு 61 பேரையும் இன்னைக்கு எலெக்ஷனை தேர்தலை ரத்து பண்றதுனால எல்லாருக்கும் பாதிப்பு தான் உண்டாகுது. இதே குற்றத்தை ஒரு சுயேட்சை வேட்பாளர் லஞ்சம் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அவர்களை மட்டும் தகுதி நீக்கம் செய்வாங்களா, இல்ல தேர்தல் ஆணையத்தை ரத்து பண்ணுவாங்களா? தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இது ஜனநாயக முறையான ரத்து செய்யணும். ஒரு பாரபட்சமற்ற ஒரு தரப்பட்சமான தேர்தல் நடத்திருக்கு. இதனுடைய யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தகுதி நீக்கிச்சு உடனடியாக தேர்தல் நடத்தணும் நாங்கள் கேட்டுக்கொள்றோம். ரேவதி, நீங்க நேரடியாக கேட்டிருப்பீங்க. இங்கு 3 பெண் வேட்பாளர்கள் உட்பட 3 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்தனர். அதாவது பணம் பட்டுவாடா என்ற அடிப்படையில் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்துள்ளார்கள். யார் பணம் பட்டுவாடா செய்தார்களோ அவர்களை மட்டுமே தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்தது தவறானது, இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று அவர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார்கள். ரேவதி.